السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غضبوا هم يغفرون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் பெரும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து, மானக்கேடான காரியங்களை விட்டும் தவிர்ந்து, தாம் கோபம் அடையக்கூடிய நேரத்தில் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உடையவராக வாழ வேண்டும் என்பது பற்றியும், அதுதான் மகத்தான நற்குணம் என்பதை பற்றியும் அழகான முறையில் அல்லாஹு தஆலா அருள்மறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ. அவர்கள் எத்தகையர் என்றால், பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்து கொண்டு, வ இதா மா கலிபு, தாம் கோபம் அடையும் பொழுது, ஹும் யக்ஃபிரூன், அவர்கள் என்ன செய்வாங்க, மன்னிப்பார்கள் என்பதாக இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, கோபத்தை அடக்குவது என்பது, கட்டுப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குணமாகும். ஏன்னா அந்த கோபம் வரக்கூடிய நேரத்தில் எந்த நிலையில் எப்படி இருப்பாங்க என்பது யாராலும் அறிய முடியாது. ஏன்னா கோபத்தினுடைய அந்த ஆரம்பம் சில தருணங்களில் விபரீதமான முடிவுகளின் பக்கம் கொண்டு போய் செல்லக்கூடியதாகவும் நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கின்றது. இதன் சிறப்பை பற்றி பேசுவது மிக இலகுவானது. கோபம்னா என்ன, அதை தவிர்த்து வாழ்வதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவது என்பது மிக இலகுவானது. ஆனால் அதை நடைமுறையில் கொண்டு வருவது தான் மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம், செயல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா கோபத்தை பற்றி நம்ம பேசலாம், அது இலகுவான முறையில் பேசலாம். ஆனால் அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை அடக்குவது என்பது மிக கடினமான ஒரு காரியம். அதை நடைமுறையில் கொண்டு வருவதும் மிக கடினமான ஒரு செயல் என்பதை நாம் என்ன செய்கிறோம், வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த கோபத்தை மென்று விழுங்கக்கூடிய அந்த குணம் ஊறி போயே இருந்தது. அவர்களிடத்தில் அந்த குணம் மிக சிறப்பானதாகவே இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். கோபத்தினுடைய நிலைமையில் எப்படியெல்லாம் அவங்க தங்களுடைய அந்த நிலைகளை கட்டுப்படுத்தி கொண்டாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து ஒட்டகத்தின் மீது என்ன செஞ்சாங்க, பயணித்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து கொண்டிருந்தாங்க. அப்படி ஹிஜ்ரத் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியில் ஹப்பார் இப்னு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை வேகமாக ஈட்டியால் அடித்து விட்டார். அப்படி அடித்ததனுடைய விளைவாக ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து அவர்களுடைய கர்ப்பம் கலைந்து விட்டது. கீழே விழுந்து அவங்களுடைய கர்ப்பம் கலைந்து விட்டது. இந்த துக்கம் தாழாமல், இந்த துக்கத்தினுடைய அந்த நிலைகள் தாழாமல் சிறிது நாட்களிலேயே அந்த கவலையிலேயே என்ன செஞ்சிட்டாங்க, வஃபாத் ஆகிவிட்டார்கள் ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த செய்தியை அறிந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மிகவும் கோபம் அடைந்தவர்களாக, மேலும் துக்கம் அடைந்தவர்களாக, அது எப்பொழுதெல்லாம் அந்த சம்பவம் தங்களுக்கு ஞாபகம் வருமோ அப்பொழுதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அழுது விடக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா தன்னுடைய மகளுக்கு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, நம்முடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு பேசிட்டாங்கன்னா நாம் கோபப்படுறோம். அதே போன்று அவங்கள்ட்ட சண்டையிடுறோம். என் பிள்ளையை நீ பேசுறதுக்கு நீங்கள் யார் என்பதாக பல விதத்தில் சண்டையிடுறோம். ஆனால் ஒரு மனிதரின் மூலமாக, அவர் அடித்ததின் மூலமாக கர்ப்பம் கலைந்து அந்த துக்கம் தாழாது சில நாட்களிலேயே வஃபாத்தான தம்முடைய மகளினுடைய அந்த துக்க செய்தியை நினைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்வாங்க, அழுது விடுவார்கள். ஆனால் எப்பொழுது ஹப்பார் இப்னு அஸ்வத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மனிதரை மன்னித்து விட்டார்கள் என்பதை நாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அன்பானவர்களே, இது நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்ட கோபத்தையும் கூட மெண்டு விழுங்கக்கூடியவர்களாக இருந்தால் அதுதான் மகத்தான செயல், அதுதான் சிறந்த ஒரு நற்குணம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், பெரும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்க, மானக்கேடான விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்க. கோபம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மனிதரை மன்னித்து விடுங்க. அது மகத்தான ஒரு பாக்கியமிக்க ஒரு செயல் என்பதை நான் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அத்தகைய நல்ல தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.